ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டெஸ்ட் வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பில் இருந்து ஃபைனல் மேட்ச் பார்த்துட்ருக்கோம். இந்தியாவா சவுத் ஆஃப்ரிக்கா. அதில் சவுத் ஆஃப்ரிக்கா தான் ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க. இந்தியா வந்து 30 ஓவர் போட்டு 85 ரன்னுக்கு 4 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஓகே, இப்போ வந்து ஃபாஸ்ட் பவுலர் எல்லோரும் முடிச்சாச்சு. கிட்டத்தட்ட 10 ஓவர் முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம டைரெக்டாகவே ஸ்பின் அட்டாக் போகிறோம். ஃபாஸ்ட் பவுலிங் நல்லா தான் போட்டிருக்காங்க, எந்த குறையும் இல்லை. நம்ம வந்து அப்படியே ஸ்பின் அட்டாக் போகிறோம். அவங்க ஸ்பின்னையும் சமாளிச்சு ஆகணும்ல, ரெண்டுத்தையும் கொடுத்து தான் ஆகணும். அதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல்டிங்கை வந்து நம்ம ஃபீல்டிங்கை செட் பண்ணிக்கலாம். சாரி, நம்ம ஃபீல்டிங் செட் பண்ணிட்டோம். அதில் இப்போ சில ஆல்ட்ரேஷன்லாம் இருக்குல்ல, அதையும் பண்ணிடலாம். ஸ்லிப்பு, அப்புறம் இதை வந்து இப்படி வச்சுக்கலாம். ஃபஸ்ட் ஸ்லிப்பு ஓகே, எல்லாம் இப்போ கரெக்டாக தான் இருக்குது. பின்னாடி கண்டிப்பாக இருக்கணும் ஆள். ஓகேங்க. பவுலர் யாரை வைக்கிறது? ஃபஸ்ட்டு யார் கொடுக்கலாம்? எப்பவும் போல் ஜடேஜாலேருந்து ஆரம்பிக்கலாமா? இந்த வாட்டி அஸ்வின்லேருந்து ஆரம்பிக்கலாமா? எங்கே அஸ்வினே காணும்? இருக்காப்புல. Ashwin, the spinner, coming into the attack. ஓகே, என்னுடைய ஃபஸ்ட்டு பால் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லோரும் லைக், கமெண்ட், ஷேர், சப்போர்ட் எல்லாம் பண்ணி கொஞ்சம் என்கரேஜ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு பால் போகலாம். Finds the fielder with that shot. ஃபஸ்ட்டு பாலே ஒரு தேவையில்லாத ஒவ்வொருத்தர் ஆயிடுச்சு. Pulled away but straight to square leg. Quick onto that in the infield. அஸ்வின் நல்ல பவுலர் தான். ஓ, Great shot, pulled straight to backward square leg though. அடுத்தது நம்ம உள்ளே கொண்டு வர்றது குல்தீப். Yadav, the left arm unorthodox bowler, is coming into the attack. ஏன்னா ரெண்டு நம்ம ஃபாஸ்ட் பவுலரை வந்து இது பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர், ரெண்டு ஸ்பின் பவுலர்னு இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஆல்ரவுண்டர் கெஸ்ட்டில் தான் வராங்க. ஏன்னா இவங்க வெறும் ப்ரொஃபஷனல் ஸ்பின்னர்ஸ். ஓ, கேட்ச்! Outside edge, doesn't carry. Got to follow up that last delivery. Found the edge but no reward. Putting the pressure on the batter. Glanced away but fine short fine leg. கொஞ்சம் வெளிச்சம் அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியலாம். ஏன்னா வெயில் அடிக்குது. Classic cover drive but finds the fielder at cover. நம்ம பெருசாக ரிஸ்க் எடுக்கக்கூடாது. போடுற பாலை போட்டு போயினே இருக்கலாம். ஐடியாலாம் அப்புறம் பண்ணலாம், இப்போதைக்கு ஐடியா தேவையில்லை. அவங்க எப்படி ஆடுறாங்கன்னு தெரியாமல் நம்ம ஐடியா பண்ண முடியாது. அவ்வளோதான், அப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதான். அஸ்வின் ஆக்சுவலாக ரெண்டு பேருமே ஆஃப் ஸ்பின்னர் தான். ஆனால் ரெண்டு பேருமே லெக் ஸ்பின்னும் பண்ணுவாங்க, அதில் எந்த மாற்ற கருத்தும் கிடையாது. Can't get that outside the ring field. Well ball. போன வீடியோவில் வந்து நம்ம நிறைய பேசணும், நிறைய கேட்டிருப்பீங்க.
சேம் அதை பற்றிலாம் நீங்கள் வந்து ஷேர் பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய விஷயங்கள் கிரிக்கெட்டில் அந்த மாதிரி சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் இருக்குது. Couldn't get it through the field. ஏன்னா நம்ம லோக்கல் கிரிக்கெட்லேயே வந்து பார்த்திங்கன்னா Ashwin bowled well that over. சில இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்குது. அப்புறம் ஜாலி இதெல்லாம் வந்து ரெகுலராக நடக்கும். குல்தீப் இது வரைக்கும் ரிஸ்க் எடுக்காமல் ஒரே பால் தான் போட்டுட்ருக்கோம். Doesn't beat the infield. சூரியன் கொஞ்சம் மறைஞ்சதுன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இவங்க கேட்ச் Lovely cover drive, but straight to extra cover. பவுண்டரி தான். Can't fault that shot. Nicely played. இதெல்லாம் தடுக்க முடியாது, பவுண்டரி தான். இதெல்லாம் தடுக்கவே முடியாது. பா. Do they go full? Do they go short? A lot to ponder this delivery after the boundary. Collects that one simple as you like inside the ring. அவங்களே அவுட் ஆவாங்க. ஏன்னா பெரிய ஸ்பின்னர் டீம் அப்படின்றது கிடையாது, இது கிடையாது. End of another quiet over. Great bowling from both ends at the moment. Ashwin ready to start from the nursery end. நம்ம இந்த மாதிரி லோக்கல் கிரிக்கெட்டில் வந்து நம்ம அதிகமாக What a shot, lovely on drive, and there's little chance of anyone catching that. ஆசைப்படுறது வந்து நம்ம வந்து பேட்டிங்கு தான் ஆசைப்படுவோம், அதாவது கேட்ச் ஆடுறது அப்படின்றது. அவுட்டே சொன்ன பார்த்தீங்களா, விக்கெட் கிடைக்கும், அவங்களா விடுவாங்க. பீட்டர்சன் டேலி, ஏன்னா அவங்களா மாட்டுவாங்க, ரொம்ப ரிஸ்க்லாம் எடுக்கக்கூடாது. Well, the end of a productive innings. It didn't quite ignite into the fireworks as we were hoping for, but still solid work. சவுத் ஆஃப்ரிக்கான்றது குழந்தை டீம் மாதிரி இந்தியா கம்பேரிசன் பண்ணும்போது. ஆனால் இப்போ எனக்கு புரியாத விஷயம் என்னென்னா, அவங்க எப்படி ஃபைனலுக்கு வந்தாங்க அப்படின்றது தான். நல்ல டீம் தான், ஆனால் இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நல்ல டீம் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா சவுத் ஆஃப்ரிக்காவே இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது நல்ல டீம் இல்லைன்னு போகுது. சரி, ஆஸ்திரேலியாவே, சவுத் ஆஃப்ரிக்காலாம் சுத்தம். Over completed and a wicket maiden. Superb bowling. அவுட்டு. And that's just superb. பார்த்தீங்களா, அவுட் ஆனா பாருங்க, அவ்வளோதான். அப்படியே அவங்க வரிசையாக நம்ம கூட அவுட் ஆகிட்டு போயினே இருப்பாங்க. இவங்களோட வேலை அதுதான். ரிஸ்க்லாம் இருக்குது. தவிர ஸ்பின் வந்தோன்னு பாருங்கள் எவ்வளோ அழகாக விக்கெட் விடுறாங்க பாருங்கள். அவ்வளோதான், கேலி. Well, a fantastic wicket. Kept the run. Really didn't get settled and looked to be in trouble for most of the knock. With the fall of that wicket, the new batter makes their way out. அவுட்டு. கேட்கலாமே, வெளியே போயிடுச்சா? வெளியே போயிடுச்சு. ஏன்னா ரெண்டு ஆஃப் ஸ்பின்னரு, லெக் ஸ்பின்னர் ஓகே தான், ஆனால் ஆஃப் ஸ்பின்னர் வந்து பார்த்தீங்கன்னா பால் சரியான வெயிட் ஆகுதுங்க. பாலோட தன்மையை பார்த்தால அப்படி தான் தெரியுது. Left alone and easily through to the keeper. Good shot, a beauty. Really good over. Takes a wicket and keeping it tight still. கப்பை நோக்கி போயிட்டுருக்கோம். Dug that out well. ரெண்டு ஸ்பின் பவுலர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 விக்கெட் எடுத்துட்டாங்க. Great shot, pulled straight to backward square leg though.
Pulled away, but straight to square leg. சவுத் ஆஃப்ரிக்கா வந்து நல்ல டீமாக உருவாகி வந்திருக்கலாம். அதுக்கு என்ன சொல்கிறது, நல்ல ஆளுங்களாம் இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து பார்த்திங்கன்னா இது ஏதோ காரணம் அவங்களுக்கு என்ன தெரில, சொல்ல தெரில. Classic cover drive, but finds the fielder at cover. சவுத் ஆஃப்ரிக்கா Nice solid defensive shot. End of another tidy over. அதாவது சவுத் ஆஃப்ரிக்கா, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, நியூசிலாண்ட், இவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் டீம் தான், நல்ல டீம் தான். ஆனால் இந்தியா கிட்ட வரும்போது மட்டும் அவங்க எப்படி அவங்க ஈஸியாக ஒரு தோக்கக்கூடிய டீமும் ஆகிடுவாங்க, அது எப்படின்னே தெரியாது. Nice cut shot, but straight to gully. ஒரு மற்ற கூட விளாடும்போது அவங்களுக்கு ஒரு போட்டி மாதிரி பண்ணும், போட்டியோட விளாடுற மாதிரி இருக்கும் மற்ற கண்ட்ரி கூட விளாடும்போதெல்லாம். ஆனால் இந்தியா கூட வரும்போது மட்டும் அவங்க என்ன ஆகிடும் அவங்களுக்குன்னு தெரியல. டோட்டலாகவே perfect timing. டோட்டலாகவே அவங்க ஜீரோக்கு போயிடுவாங்க. End of the over, not many coming from it. Oh, that's great commitment by the bowler. அதில் அவங்களுக்கு ஸ்பின் ஆட தெரியாதுன்றதுலாம் அப்புறம் அவங்க ஸ்பின்னை இப்படி தான் ஆடணும்னு அவசியமே கிடையாது. ஒரிஜினலில் வந்து இந்த மாதிரி தான் ஆடணும் அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லாம் கிட்ட தான் நிற்கிறோம், லாஜிக்காக பார்த்தா எல்லாம் கிட்ட தான் நிற்கிறோம். அதை தூக்கி பேட்டை விட்டாலே வெளியே போகுது. அந்த ரிஸ்க்கை மட்டும் டெஸ்ட்டில் எடுக்க மாட்டாங்க. அது என்ன காரணம் அதுவும் எனக்கு தெரிலங்க. நீங்கள் வேணால் யோசிச்சு பாருங்களேன். நான் வந்து ஒரு பழைய மேட்ச் தான். Inside the line, pulled away, cuts it off nicely. ஒரு பழைய மேட்ச் ஒன்று பார்த்தேன். இந்தியா வாஸா இல்லை, இங்கிலாந்து வாஸ் யார் இங்கிலாந்து வாஸ் ஆஸ்திரேலியாவா ஏதோ நினைக்கிறேன். End of the over. Batting seems to be quite tough at present. You can feel the screws slowly turning in. Yadav ready to start from the pavilion end. லாஸ்ட் விக்கெட் ஆடிட்டு இருக்காங்க. லாஸ்ட் விக்கெட்டில் 7வது விக்கெட் இல்லை 8வது, இன்னும் 2 விக்கெட் வெளியே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் அவனுங்க என்ன பண்ணுவானுங்கன்னா சுற்றி வந்து நின்றுப்பானுங்க பார்த்துங்க. அப்படியே பிளேயர் சுற்றி தான் ஃபீல்டிங்கே இருப்பாங்க. அது பிளேயருக்கு நல்லா தெரியுது நம்மளை சுற்றி நிற்கிறாங்க, நம்ம ஸ்டோக் வச்சு அவுட் ஆகிடுவோம் அப்படின்னு. ஆனால் அந்த புத்திசாலித்தனமான பேட்ஸ்மேன் என்ன பண்ணுவாருன்னா அழகாக தூக்கி அடிச்சிருக்கலாம். தூக்கி அடித்து அவங்கள சும்மா தூக்கி அடிச்சாலே அவங்க தாண்டி போயிடுங்க. அது வந்து இதாக இருக்கும். அவர் எல்லா பாலையும் ஸ்டோக் வச்சுட்டு இருப்பார் பார்த்துங்க. அதில் பார்த்தீங்கன்னா எஜ்ஜி வாங்கி பக்கத்தில் இருக்கிறவங்க கையில் போகும். இந்த மாதிரி எனக்கு புரியவே இல்லை. அதான் எல்லாம் பக்கத்தில் நிற்கிறாங்களே, தூக்கி வெளியே அடிக்கலாம்ல. அதுக்கப்புறம் அந்த விக்கெட் போயிடும், அடுத்த விக்கெட் வரும். சரி, அவனாவது அப்படி பண்ணுவான்னு பார்த்தேன், அவனும் அதை பண்ணல. End of the over, the batter's pinned down at the moment. ஓகே, ஸ்பின்னர் வந்து 2 ஸ்பின்னர் போட்டாங்க. இப்போ அடுத்த 2 ஸ்பின்னர் இருக்காங்களே, அவங்களே யூஸ் பண்ணுவோம். Jadeja coming into the attack from the nursery end. இப்போ லெக் ஸ்பின்னர். அதுக்கப்புறம் அடுத்த விக்கெட் வருவாங்க, அவனும் அதே தான் தப்பு பண்ணுவான். அதே மாதிரி ஸ்டோக் வைப்பான் பார்த்துங்க. என்ன ஸ்டோக் வச்சு ஒரு 2 ஓவர் ஆடுவானுங்க. Perfectly timed. Weak ball. That showed great skill, lovely timing, and the boundary was the only place it was heading.
That last ball isn't something you want to repeat of. You don't want to be giving easy runs away. Great shot, pulled straight to backward square leg though. அதுக்கப்புறம் அவன் 2 ஓவர் ஸ்ட்ரோக் வச்சுட்டு அப்புறம் அவன் அவுட் ஆகிடுவான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான் பாருங்க. சரி, அப்போ இன்னும் க்ளோஸ் ஆகிட்டானுங்க. ஃபீல்டிங் வந்து பார்த்திங்கன்னா நெருங்கிடுச்சு, அப்படியே பக்காவாக அப்படியே சுற்றி வச்சுட்டாங்க. சரி, இப்போவாது தூக்கி அடிப்பானுங்கன்னு பார்த்தா அப்போயும் ஸ்ட்ரோக் வச்சு தான் அவுட் ஆனான் பார்த்துங்க. அது பார்க்கும்போது என்னடா பண்ணுறானுங்க இவனுக்கு ஒன்றும் புரிய மாட்டேதே அப்படின்றது. Thought it had got past them, but a fantastic dive to cut it off. Jadeja with another quiet over. Been a good spell so far. Patel, left-arm orthodox bowler, is coming into the attack from the pavilion end. சிரிப்பின் உச்சம். நான் இப்போ அந்த மாதிரி ட்ரை பண்ணோமா பாருங்களேன். எனக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணோம். ஆனால் சும்மா ஒரு தடவை ட்ரை பண்ணுவோம். அவனுக்கு எப்படி நிற்க வச்சாலும் நான் காட்டுறேன் பாருங்கள். ஆனால் இவன் கண்டிப்பாக தூக்கி அடிச்சிருவாங்க. அந்த மாதிரி அடிக்க வாய்ப்பே இல்லை. வேறு எங்கே கேப் இருக்கு? வேறு 2 பேர் மட்டுமா வெளியே நிற்கிறாங்களா? நாங்கள் நம்ம அந்த ரிஸ்க் எடுக்கோம் நாங்கள். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த 2 பேரை மட்டும் தள்ளி வச்சுருவோம். ஒருத்தன் அங்கேயும் ஒருத்தன் ஓகே இங்கே இருக்கட்டும். Encouraging the bowler to take a few more risks as the fields moved around. ஆனால் இது ஒரு கேப் இருக்கே. இல்லை இப்போவும் கேப் இருக்குங்க. சரி பார்ப்போம் என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். ஒரு பால் போடுவோம், என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். தூக்கி அடிக்கிறானா? அரண்டாங்க, இதோட க்ளோஸாக நிற்க வச்சுருந்தானுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அச்சாம் பாருங்க. That showed great skill, lovely timing. The boundary was the only place that ball was heading. இப்படி தான் அடிக்கணும். பார்த்தீங்களா, அவ்வளோதான், அடிச்சிடணும், யோசிக்கலாம் கூடாது. Getting nicely settled at the crease now. Would have been very happy with that last shot. இன்னொரு பாலுக்கு நான் போட்டு பார்க்கலாம். அவுட். Wow, that missed a lot. இந்த ஓவர் மட்டும் போடுவோம், அடுத்த ஓவர் மாத்திடலாம். ஐயோ shot, a beauty. இதுதான் ஒருத்தர் அந்த ஃபீல்டிங் நான் பார்த்தேங்க. சுற்றி போட்டு நிற்க வச்சு என்ன சொல்கிறது, ஜடேஜாவுக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் ஜடேஜா பாலை கட் பண்ண முடியும். சுற்றி போட்டு நிற்க வச்சு, ஆனால் இப்போ தூக்கி வச்சான் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவன் அடிக்கவே இல்லை பார்த்துங்க. ஸ்டோக்கு மேலே ஸ்டோக் வச்சுனே இருந்தானுங்க. Glanced away, but fine, short, fine leg. Cuts it away, but finds the man just behind point.
அதுலேயும் அவனை கட் பண்ணு தான் தோணுது, தவிர தூக்கி அடிக்க தோண மாட்டேது பாருங்களேன். ஆ ஏண்டா அது ஏன் தூக்கி அடிக்க தோண மாட்டேதுன்னு தெரியல. Nice, solid defensive shot. Patel ready to start from the pavilion end. என் ஆஃப்ல ரொம்ப இதுவாக இருக்கு. Oh. Inside the line, pulled away, mid-wicket, cuts it off nicely. இது கடைசி விக்கெட்டு பண்ணுவாங்க, நம்ம இப்போவே பண்ணுறோம். Dug that out well. Quick onto that in the infield. ஒரு கட் ஷாட் அடிக்கலாம், அடிக்க முடியும். அது மட்டும் தான் இப்போதைக்கு கேப்னா, இல்லை தூக்கி அடிச்சு ஆகணும். Drive straight down the ground. Mid-on will collect that though. End of the over, not many coming from it. நம்ம தூக்கி அடிக்கிற மாதிரி போகக்கூடாது. கட் ஷாட் தான். Finds the fielder with that shot. அவ்வளோதான். ஆனால் இதுதான் ஒரு ஆள் வச்சுருக்கேன், அந்த ரிஸ்க்கு நான் எடுக்க தரவில்லை. பாருங்கள், இப்போ நான் எத்தனை பால் போட்டேன், எல்லா பாலையும் தூக்கி அடிக்க முடியுங்க. ஒரு பால் கூட ஸ்டோக் வைக்கணும் அவசியமே கிடையாது, எல்லா பாலையும் தூக்கி அடிக்கலாம். ஆனால் அவன் இப்படி தான் நான் ஆடுவேன், இதான் ஃபார்மெட்டுன்னு வச்சுருந்துக்கிறானுங்க. இது என்ன ஃபார்மெட்டுன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. Oh, that's nice. Good defense. நான் ஸ்டோக்கு தான் வைப்பேன். இப்போ நான் அடிக்கிற மாதிரி போடுறேன், என்ன பண்ணுறேன் பார்க்கலாமா? அப்பவும் ஸ்டோக்கு தாங்க வச்சான். இல்லை முன்னாடி போவோமா, க்ளோஸில் போவோம், என்ன பண்ணுறான் பார்க்கலாம். அப்போ அடிக்கிறான்னு பார்க்கலாம். பாடுறா, அப்பவும் ஸ்டோக்கு தாங்க வைக்கிறான். இதாங்க ஃபார்மெட்டு. எல்லா பாலையும் இப்படி ஸ்டோக் வச்சுட்டு இதான் டெஸ்ட் மேட்சா? நீங்கள் ஃபீல்டிங்கை பிரிக்கணும்ல. அவுட்டு. இப்படி தான் அவுட் ஆவானுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் அவுட் ஆவாங்க. They find themselves 7 wickets down. It's about now you need someone to stand up and stick around at the crease. மகாராஜா இவங்க கொஞ்சம் நல்லா ஆடுவாங்க. To play in what we call the V. இவன் bowler தான். Straight bat, keeping the elbow bent and upright, and then look to expand the shot making as they settle in. ஆனா ஸ்பின்னர் வந்து மகாராஜா நல்லா ஆடுற மாதிரி தெரியுது எனக்கு. அச்சாம் பாருங்க, அப்படிதான் அடிக்கணும். இதான் கரெக்டான பிளே. Maharaj taking guard has been playing well in recent matches. Certainly needs to bring their A game today. Good shot, a beauty. Out. Top draw. Wow,
Brilliant reactions and what a catch. பார்த்தீங்களாங்க, சுத்து போட்டு காலி. Another one. 8 wickets gone. நல்லா ஆடுவான்னு It's நினைச்சேன், just காலி. a matter of time now. A few decent deliveries could see the end. கொஞ்சம் ஏத்தனாலே இதாகிடுறாங்க. Couldn't get it through the field. தூக்கி ஆடுறா. நீ தூக்கி அடிச்சாதான் உனக்கு. ஐயோ ஓடுறா, நீ தானே வரணும். வரேண்ணா, ஓகே. End of another tidy over. This is good pressure on both batters at the moment. Patel ready to start from the pavilion end. ஐயோ மிஸ் ஆயிட்டாங்க. பா, Trouble here. Doesn't beat the infield. ஒரு பால் முன்னாடி போவோம், என்ன பண்ணுறான் பார்க்கலாம். நான் ஸ்டோக்கு தான் வைப்பான். இப்படி ஒரு 20 பால் ஸ்டோக் வச்சுட்டு ஒரு பாலில் போல்ட் ஆகிறதுக்கு. Dug that out well. Patel bowled well that over. 2 ஷாட் அடிச்சா மேட்சே முடிச்சுங்க. இவங்க பாருங்க, தர ஸ்டோக் வைக்கிறாருப்பா. இவர் யார் தூக்கி அடிக்கிறான்னு பார்க்கலாம். முன்னாடி போவோம். அப்போ அதான் வைக்கிறான். Huge appeal from in front and behind. பேக்ல போட்டதுக்கா. Immaculate timing there. கட் ஷாட்டு. Collects that one simple as you like, inside the ring. End of the over, the batter's pinned down at the moment. பார்ப்போம். Pulled away, but straight to square leg. Oh, that's nice. Good defence. குட் டிஃபென்ஸ். அவுட்டு கேட்கலாமே. Now then, massive shout. இப்போ இதாங்க ஈஸியாக அடிக்கிற பால்னு நினைக்கிறேன். அந்த பாலை போடுறேன். Another quiet over completed. The batters are staying the course though. அவ்வளோதாங்க. 2 பவுலருக்கும் 4 பவுலரும் யூஸ் பண்ணிட்டேங்க. போட்டையில் எல்லா பவுலரும் யூஸ் பண்ணிட்டேன். நான் வச்சிருக்க பவுலர் எல்லாமே. இப்போ இந்த ஃபீல்டிங்கில் ஒரு ஃபாஸ்ட் போட்டு பார்த்தா எப்படி இருக்கும் நம்ம பார்த்துருவோம். அதுவும் செக் பண்ணிடுவோமா. யாரை போடலாம். மும்ரா வேண்டாம். Natarajan, the left arm medium fast bowler, is coming into the attack from the nursery end.
ஏடா கூடமாக தான் இருக்க போகுது அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். பால் ஆஃபில் ஈஸியாக வந்துச்சுன்னா அடிச்சிடுவானுங்க டப்புன்னு. ஏன்னா ஈஸியாக கேப் நிறைய இருக்குது. போல்டு. ஐயோ, இன்சைட் வச்சா இருந்தால் நல்லா இருந்துருக்குமே. Good footwork behind the stumps, taking it cleanly. No interest though from the batter. இந்த பால் நான் எதிர்பார்க்கலங்க. ஸ்டோக் வைப்பேன் அப்படின்னு வைக்கிறான்னு பாருங்களேன். அடிக்க வேண்டிய பால் தான். Can't get that outside the ring field. Natarajan bowled a tidy line that over. Patel ready to start from the pavilion end. Yadav coming back into the attack has done well so far. ஒரு ஸ்பின்னு ஒரு ஃபாஸ்ட் தான் கரெக்டாக இருக்கும் இதில். ஏன்னா நமக்கு ஏதாவது ஒன்று விக்கெட் கிடைக்குங்களா. Cuts that off well in the infield. Out. ஐயோ. Out. Big shout from the bowler. Yes. ஆனா அவுட் வெளியே போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்த்தா தான் தெரியும். பார்ப்போம். ஏன்னா வெளியே போகிறதுக்கு வாய்ப்பு நல்லா ஒய்டாக போன மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்ப்போம். அவுட்டுங்க, அவுட்டு. பாருங்க ஃபீல்டிங்கை பார்த்தீங்களா. அவ்வளோதான். Another one goes off to the pavilion. That's 9 down now. Some good bowling, finding this tail out, and it certainly feels like this is close to the end. Last ball. Dug that out well. End of another tidy over. This is good pressure on both batters at the moment. Nice solid defensive shot. Didn't like the look of that one and just ignored it. ஸ்ட்ரோக்கு தான். இங்கே 21 பால் அவுட் ஆகல. பாரா இதெல்லாம் அடிக்க A little bit of முடியாது. wobble on that one, and it's safely taken by the keeper. Not enough on it to entice a shot. Times that shot to perfection. சரிங்க. எவ்வளோ ஸ்லோ வர்றான் பாருங்களேன். Good stop. Probably managed to prevent 4 runs. இது நம்ம ரிஸ்க் எடுக்கிறோங்க. இதில் என்ன வேணால் நடக்கலாம். ஆனால் விட்டா சே. Left alone and easily through to the keeper. End of the over and another tight over by the bowlers. Tough work out there for the two batters. Lovely cover drive, but straight to extra cover. ஒரு பால் அட்டாக் தான்.
கமான் குல்தீப். Oh, that's nice. பார்த்தீங்களா Good உள்ளே வராங்க defence. பாருங்க. ஓடி வந்து கூட குடிச்சிடுவாங்க நீ இப்படியே ஸ்டோக் வச்சுருந்தேன்னா. அப்போ பாருங்க ரிஸ்க்கு நான் எடுக்கிறேன். என்ன பண்ணுறேன் பார்க்கலாம். அவுட்டு. ஐயோ ஐயோ. Yadav bowled well that over. அப்படியே மாற்றுவோம் எப்படி போடுறான்னு பார்க்கலாம். ஓகே ஈஸியாக அஸ்டான். அவன் லெக் சைடு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கான். கேட்ச். ஐயோ விட்டாங்க. Dropped. ஐயோ நான் தான் கழத்திட்டேன். ஷே ஆடாடாடாடா நான் தான் கழத்திட்டேன். சரி ஏதோ ஒரு ஞாபகத்தில் அழுத்திட்டேங்க. இல்லாட்டா கேட்சுங்க அது. அவன் மேலே தப்பு கிடையாதுங்க. அவுட்டு அவுட் அவுட்டு கேள. From in front and behind. சரி ஒரு ரிவ்யூ தானே போவோம். Bowler seems convinced it was a good shout. It was Papa. definitely close. Might be worth a look. Oh, this could spell trouble. காலி அவுட் சைடா. இதுதாங்க நான் முட்றேன். மிஸ் வேற போ லெக். I'm not hearing anything on this. This could be trouble. மாமனா ரெஃப்ரி என்ன சொன்ன நீ க்ளோஸ் அப்படின்னா என்ன க்ளோஸா? நான் தான் க்ளோஸா? Wasn't the best of reviews. Great call by the umpire though. Oh, that's great commitment by the fielder. சே ஒரு கேட்ச் மிஸ் பண்ணிட்டேனாங்க. தெரியாமல் அழுத்திட்டேங்க. No. Terrible shot. பாருங்க பால் கலக்கிறாப்புல அப்படின்னு பாருங்களேன். End of another tidy over. Yadav ready to start from the pavilion end. வேகத்துக்கே வேகமா? Wow, that missed a lot. எல்லாம் வருத்தப்படுறாங்க. வேகத்துக்கே வேகம். Drive straight down the ground. Mid on will collect that though. பாடுறா. Misses everything. Goodness me, that's a terrific shot. Couldn't get down in time to stop that boundary. அற்புதங்க. Nothing really wrong with that ball. Got onto the front foot and found the gap to get that one to the boundary. பா இதாங்க சார் நான் பாருங்க எவ்வளோ ஈஸியாக இருக்கு பாருங்க ஆடுறதுக்கு. இப்படி தூக்கி அடிச்சாலே உனக்கு 4-4 கிடைக்கும். நானும் ஃபீல்டிங் மாற்றுவேன். That last ball isn't something you want to repeat of. You don't want to be giving easy runs away. End of the over, not many coming from it. எனக்கு புரியவே இல்லைல்ல. ஓப்பா வேகம். Good running, keeping the scoreboard ticking over. அவுட்டு மாவனா. கேட்சே கிடையாது பாருங்க. மேலே போட்டு போர்டில் போடுது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு கதை. That really doesn't feel like enough runs on this pitch. There's real pressure on the bowlers now to get some early wickets. பக்காங்க அப்படியே முடிச்சு பாருங்க. 121க்குலாம் ஆல் அவுட் பண்ணிட்டோம். நான் ஒரு போலிங்கு நடராஜ் கலக்கிட்டாப்புல. அப்புறம் பாருங்க குளித்தி பாருங்க வரும் 2-2ங்க செம. இதில் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இதில் பார்த்து தெரிஞ்சிடும். பா ஓகே சூப்பர் நல்லா போச்சு.
கிட்டத்தட்ட 121 ஆல் அவுட் ஆகிட்டாங்க. கப்பு நம்ம கைக்கு வந்துனே இருக்குது. பார்க்கலாம் எப்படி. ஓகேங்களா? சப்போர்ட், லைக், கமெண்ட், ஷேர் எல்லாம் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள். இன்னும் சூப்பரான சிச்சுவேஷன்லாம் இருக்கும். அப்புறம் நான் கேட்ட சில கொஸ்டின்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் அதை ஷேர் பண்ணலாம், இது கமெண்ட் பண்ணலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதாவது நம்ம பேட்டிங்கு. பாய்.